என்னங்க உங்களைத்தான். டிஃபன் சாப்பிடுறீங்களா? என்ன இது? இட்லி. இட்லியா? இத வெளியே சொல்லாதமா, இட்லி கோச்சுக்கு போகுது. இது பொங்கலுக்கும் உப்புமாக்கும் நடுவுல இருக்கே. எனக்கு சமைக்க தெரியாதுங்க. விசேஷம் விழா கொண்டாடுவோமா? அதுக்குதான் நான் ஒருத்தர் இருக்கேன்ல, நான் சொல்லி கொடுக்குறேமா. இன்னும் எத்தனை ராத்திரிக்கு தான் இப்படி தூங்காம இருக்க போறீங்க? அப்பா வாடா 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 வாடா. இதுவா சித்திக்கு கேட்கும். என்ன சொல்றாங்க? சித்தி காதுல விழுந்துட போகுதுன்னு சொல்றாங்க. ஓஹோ. அம்மா அம்மா இப்ப இங்க படுத்துட்டு காலையில அங்க போய் படுத்துக்கிறேன். சோமே, எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய். தேவையில்லை, பெரண்டாவில கொட்டி அஞ்சா பிரிச்சு அவங்க ரூம்ல கொண்டு போய் வைங்க. என்னம்மா இது வழக்கத்துக்கு விரோதமா? உனக்கு என்னையா சொன்னது செய். பெரியா பேசாம இருக்காங்களே. அவங்க என்ன சொல்றது? கிராமத்துல இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாருக்கும் பொது. கொண்டு போய் கொட்டி பிரியின பிரிக்க வேண்டியதானே? அம்மா, போன தடவை நீங்க வந்தப்போ கொய்யா பழத்தை 5 பங்கா பிரிச்சு அவங்க ரூம்ல வைக்கட்டுமான்னு எந்த முகூர்த்தத்துல உங்க வாயால சொன்னீங்களோ உங்க வாக்கு பலிச்சிடுச்சு. கட்டாந்தரையில கொட்டின கொய்யாக்கா மாதிரி எங்க குடும்பமே சிதறிடுச்சு. யோ கணக்கு, நான் சமையலுக்கு டால்டா தான் யூஸ் பண்றேன். கடலை எண்ணெய் எனக்கு தேவையில்லை. என் பங்கு கடலை எண்ணெயை வித்துட்டு பணமா கொடுத்துரு. ஐயா, என்ன ஆட்டினது போக மீதி கடலையை வித்த பணம் இந்தாங்க. அடிங்க, உங்களுக்கு கிடைச்சவன் நான் தானே. நான் என்ன தப்பாவா கேட்டேன்? இந்த ஆஸ்தி எல்லாம் உங்க அண்ணன் சம்பாதிச்சாரு. உங்க அப்பா சேர்த்து வச்சது தானே. அதனாலதான் பாகம் பிரிக்க சொல்றேன். பாகம் பிரிக்க சொல்லி இன்னொரு வாட்டி சொன்ன கொல்ல உன்னை. என்னங்க, என்ன அடிச்சுட்டு போறீங்களா? பொண்ணா வாழ்ந்த ஒரு குடும்பத்துல புருஷன் கொடுமை தாங்காம பொண்டாட்டி விஷம் குடிச்சு செத்தான்னு நாளைக்கு பேப்பர்ல வரும். அதோட உங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் பேரும் கொட்ட வித்துல வரும். பார்த்து ரசிச்சுக்கங்க. இல்லடா, பொண்டாட்டி அடிச்சியா? ஆமாண்ண. பொண்டாட்டி கை நீட்டி அடிக்க வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்காக வெக்க பண்ணோம்? என் புருஷன் என்ன அடிப்பாரு கொல்லுவாரு. அதை கேட்க நீங்க யாரு? என் கண்ணதில் அவர் அடிக்க எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அவர் என்ன குழந்தையா? ஷட் அப். ஷட் அப், ஷட் அப். நீங்க சம்பாதிச்சு வந்து கொட்டுறீங்க. வீட்டுல சும்மா உட்கார்ந்து கொட்டிக்கிறவரு தலைக்கு வசந்த கம்பீர் கூட பார்க்காம கை நீட்டி அடிக்கிறாரு. அதை வாங்கிட்டு சும்மா இருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? ரவி, நீ பொறுப்படுப்பா. அவ சொன்னதை நான் கேட்டேன், நான் பாத்துக்கிறேன், நீ பொறுப்படு. கீதா, உன் புருஷனை என் வீட்டுக்கார அடிச்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தேவை உங்க மன்னிப்பு இல்ல, பாக பிரிவினை. முதல்ல அதை செய்யுங்க. ஊட்டி வளர்த்த இந்த கையாலேயே அவன் அடிச்சிட்டீங்களே.
இதுவரைக்கும் அவனை அணைச்ச கை இப்ப அடிச்சிருச்சு. கீதா சொன்னதுல தப்பு இல்ல, நான் செஞ்சதுதான் தப்பு. அவன் என்னுடைய தம்பின்றத விட அவளுடைய புருஷன்றதுதான் பெருசு. நான் தான் அவசரப்பட்டவனை அடிச்சுட்டேன். வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாம் சரியா போயிடும். சுந்தரம், இன்னும் ஏண்டா அழுதுன்னு இருக்கு? பேசாம அவன் கேட்டபடி பாகத்தை பிரிச்சு கொடுத்துரு. ஐயோ, இந்த குடும்பம் பிரியறதுக்கு காரணமே நீ தாயா. நீ கொண்டாந்து சேர்த்தியே அந்த பொண்ணால தாயா ஆரம்பமே ஆச்சு. பொண்ணு ஏன் எதிரிலேயே என் நாராயணன் அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா படவா? ஐயா, நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஆத்திரத்துல தான் அது மாதிரி செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. முத்து, இந்த பாரு, நாராயணன் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நல்லதுதான் பண்ணுவான்னு நீ இன்னும் புரிஞ்சுக்கிறடா. போட போட. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் பாகத்தை பிரிக்க தாண்டா போறேன்.